கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தின்படி, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே வலது கரத்தை போன்று சில மனிதர்களை நாம் நினைப்பது உண்டு. இவர்கள் எனக்கு வலதுகையை போல் உதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவது உண்டு. ஆனால் நமக்கு வலதுகையாக உறுதுணையாக இருக்கிற அநேகர் நீதியாக செயல்படாத காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இழப்புகள், தடுமாற்றங்களை நாம் சந்தித்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை விதமாக கூறுகிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இயேசுவாகிய தெய்வத்தின் நீதியின் வலது கரத்தினால் உங்களை அவர் தாங்குவார். இயேசு அன்புள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய வலது கரத்தினால் உங்களை தாங்கும் போது நிச்சயமாக நீங்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் நீதியுள்ள தகப்பன். எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க உதவி செய்வார். கண்ணீரோடே விதைத்தீர்கள் என்றால் கம்பீரத்தோடே நிச்சயமாக அறுவடை அறுக்க உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்ற வாக்குக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த வாக்கை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆனால் இந்த வாக்குக்கு ஏற்ற பிரகாரமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்தமாக பாதுகாத்து உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய நீதியினால் பயன் பெற அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.